கட்டாயம் உங்களுடைய கட்டளை இயக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும். கட்சி 4 நூற்றாண்டு தலைவர் மதுரையில் மாநாடு காட்டினார். அப்ப சொன்னார், அடுத்த தலைமுறையை அணியமாக்குவோம், அடுத்த பாய்ச்சல் தயாராகும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாய்ச்சலுக்கு அந்த செந்தில் அவர்கள் தயாராக வேண்டும். கண்டப்பேட்டை முகாம் சிறுத்தையில் தயாராக செந்தில் சீனியர் நகர செயலாளர், நகர பொதுச்சாளர், இப்போது வந்து கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு வழிவிட்டு நாம் வந்து இதுல எந்த விதமான தொழில் ஏற்பட்டு விடக்கூடாது. காஞ்சிபுரத்துல மாநகராட்சியில தலித் மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இந்த பகுதியில ஒரு கவுன்சிலர் உருவாக வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த வகையில தொடர்ந்து வேலை செய்யணும். அப்படி வேலையை நாம் முன்னெடுக்க வேணால் இயக்கம் வலுப்பெறும். இயக்கம் தலைவர் வந்து இன்னைக்கு 1000 தலைவர்கள் தலித் தலைவர் உருவானார்கள். ஆனால் தலித் தலைவர் ஒருவரால் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். பல தலித் தலைவர் தோன்றினார்கள், ஆனால் கட்சி அங்கீகரிக்கப்பட முடியல. அவங்களால எல்லாரும் மற்ற கட்சி சின்னத்தில் நிற்பாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்ப காலம் தொட்டே ஒரு 2 தேர்தல்கள் மட்டும் நாம் உதவி சின்னத்தில் நின்றோம். ஆனால் அடுத்தடுத்து வந்த தேர்தலிலே சுயேட்சை சின்னத்தில் நின்று இன்றைக்கு பானை என்கிற ஒரு சின்னத்தை தனி சின்னமாக சுயேட்சை சின்னமாக விடுதலை சிறுத்தைக்கு என்று சின்னமாக பானை சின்னத்தை தலைவர்